உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மா தங்க நகைன்னா இவ்வளவு பெரிய பைத்தியம், எவ்வளவு பெரிய பைத்தியம். சார் அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவாங்க சார். கிளம்பிட்டு நாங்கள் பஸ்ஸில் போவோம். போகும்போது அங்கே கையில் மோதிரம் போட்டுட்டு இருப்பாங்க சார். கண்டக்டர் சார் 3 டிக்கெட் அப்படின்னு கையில் காமிப்பாங்க சார். எதுக்குன்னா இந்த மோதிரம் போட்டுருக்காங்க இல்லையா, அது பார்க்கணுமா. அது எனக்கு கடுப்பாயிடும் சார். கையை காட்டுங்க. இப்ப எத்தனை மோதிரம் போட்டிருக்கீங்க? 2 தான் போட்டு. 2 தான் இருக்கா? இப்ப எப்படி டிக்கெட் கேட்பீங்க? இப்படியா? இப்படி கிடக்கு. எனக்கு ரொம்ப ஆசை சார் தங்கம் மேல. ஏன்னா தங்கத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபங்க்ஷன்ல போனாலும் யாருமே ஒரு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்காது சார். தங்கம் போட்டுட்டு போனா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துருந்தேன், வந்து உட்காருங்க உட்காருங்க, என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு தான் எல்லாம் பார்ப்பாங்க சார். நகைதான் சார் இப்ப மதிப்பு. சார் நான் நல்லா இருக்கானா இல்லையா சார் பார்க்கறதுக்கு? நல்லாதான், எல்லாருமே நல்லாதான் இருக்கீங்க. சிம்பிளா தானே சார் இருக்கேன். இது ஓகே. அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போறோம் அப்படின்னா நகைங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்கப்படுறது வழக்கமா தான் இருக்கு. நம்ம என்னதான் இல்லாட்டி சொன்னா கூட அப்படி வழக்கமா பார்க்கப்படுறது இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. நகை போட்டு நம்ம வெளியே போனா கூட எங்க சார் சேஃப்டி இருக்கு? அம்மா என்னமா பஸ்ல உட்காந்துட்டு 3 டிக்கெட் எப்படி கேக்குறாங்க எல்லாரும் முன்னாடியும், நீங்க என்னமா சேஃப்டி இல்லங்கிறீங்க? ஆமா சார். நீங்க ஏதோ ஒரு சம்பவம் பார்த்து நீங்க சொல்றீங்க, வீட்லயே இவ்வளவு பெரிய சம்பவம் இருக்கு ஒண்ணும் ஆகாம, ஏன் நீ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆக கூடாது? அது எனக்கு பிடிக்கல சார். அவங்க கிட்ட 2 பேருக்கு வாக்குவாதம் தான் நடக்கும் சார். 1 செகண்ட், நம்ம அம்பாள் கோயிலுக்கு போறோம், அம்மனுக்கே நகையை போட்டு தான் சார் தொளிச்சு அந்த அம்மா அழகுக்கு அழகு சேர்க்குது சார். ரொம்ப அழகா திகழறாங்க அம்மன். அம்மனுக்கே நகை தேவைப்படுது, இந்த அம்மாக்கு தேவைப்படாது. அதானே ரைட், விடுங்க சார். இப்போ வந்துட்டு நமக்கு இருக்குன்னு இருக்கும்போது நம்ம போட்டுட்டு போறதுல தப்பு இல்லை சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க போட்டுக்கிறீங்க. இல்லன்னு இருக்கும்போது அவங்க ஒரு டிப்ரெஷன்ல போவாங்க பாருங்க, அது எங்களால தாங்க முடியல. ஓகே, நகை இல்லன்னா அவங்க மன அழுத்தத்துக்குள்ளாறாங்களா? அது ஏன் உனக்கு இப்ப அவங்க சொன்னபடியே உங்களுக்கு மரியாதை கிடைக்கல? நகை இல்லன்னா நீங்க நகை இருக்கு எப்படி திடீர்னு இல்லாம போகும்னு அடகு வச்சிருக்கீங்களா? அடகு வைக்கிறாங்களோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ அவங்க பண்றாங்க. இல்லனா என்ன இப்போ? ஓகே, ஒரு திருமண வீட்டுக்கு நகை போட்டு போன ஒரு ஆளு ஏதோ ஒரு காரணத்துக்காக நகை இல்லாம இருந்துச்சுன்னா மன அழுத்தத்துக்குள்ள ஏறாங்க. அவங்க ரெஸ்பெக்ட் தரலன்னே இருக்கட்டும் சார். நான் என்ன கேட்கறேன்னா, நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் நம்ம ரெஸ்பெக்ட் கெயின் பண்றோம். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு நெகனாலும் உனக்கு அங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல உனக்கான மரியாதை எங்க? நீ போடுற நகைக்கு இருக்கிற மரியாதை உனக்கு இல்லைன்னா நீ முதல்ல அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலங்காலமா நம்ம ஒன்று பண்ணிட்டு வரோன்றதுக்காக அது கரெக்ட் ஆயிடுது சார். காலங்காலமா அவங்க நகை தான் எல்லாமேன்னு சொல்றதுக்காக நீங்களும் அதை பழக்கப்படுத்துறீங்க. இப்போ டவுரி விஷயத்துல அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு சார். இப்போ பொண்ணை படிக்க வைக்கிறீங்க, நாங்க வேலைக்கு அனுப்ப மாட்டோம்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்கல்ல, இல்லை என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், நீங்க அடிமை மாதிரி நடத்துனீங்கன்னா நாங்க பொண்ணை தர மாட்டோன்றீங்க. நகைக்கு மட்டும் என்ன சார் டிஃபரன்ஸ்? என்ன பிரச்சனைனா, இது வந்து கேக்கு நல்லா இருக்கு, இது நடைமுறைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறான். ஆனா நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இத்தனை ஆண்டுகள் பண்பாட்டுல வந்த ஒரு விஷயத்த ஆல் ஆஃப் அ சடன் மாத்த முன்னுங்கிறதே கஷ்டம். இப்ப நீங்க உங்க ஷூல இருந்து யோசிக்கிறீங்க, நீங்க உங்க அம்மாவோட ஷூல இருந்து யோசிக்கீங்க. அவங்களோட பயம் கொஞ்சம் நியாயமானதுதான். நான் என்ன கேட்கறேன், இப்ப எனக்கும் ஒரு அண்ணா இருக்காங்க. டவுரி அவங்க வாங்குறேன்னு சொன்னா அந்த பொண்ணு நீங்க தராதீங்க, நானே அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லுவேன். உங்களுடைய மகனோட திருமணத்திற்கு சும்மா யதார்த்தம் மனசுல இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தை சொல்லுங்க. உங்களோட மனசுல உங்களுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபேமிலி என்னோட அண்ணாக்கு வரப்போற வைஃப்க்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதா? ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வந்து என்னுடைய மருமக வரும்போது அவங்க அப்பா அம்மாக்குன்னு அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இல்லையா, நான் கேட்கணும்னு அவசியம் இல்லையா. அவங்க சொல்ற மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஏன் மருமகளுக்கு எல்லாமே இருக்கும், அது அவங்க அம்மாவும் யோசிப்பாங்க. நீங்க கேட்க மாட்டீங்க, பட் அவங்க கொடுத்தா ஓகே. அவங்க நிச்சயம் கொடுப்பாங்க, கொடுக்காம விடவே மாட்டாங்க. 100% தருவாங்க சார். இல்லம்மா, இது எப்படி அந்த படங்கள்ல எப்படின்னா, பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி இது கரெக்ட். நீங்க சொல்றது அவங்களுக்கு இதுக்கு நீங்க கேட்டே போயிரலாமே. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப நான் இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ண வரான், உங்க பொண்ணுக்கு உங்க மனம் போன போக்குல போடுங்கன்னா, நீங்க 10 சவரன் போட்டா என்ன நினைப்பாங்க, 50 சவரன் போட்டா என்ன நினைப்பாங்க, 100 சவரன் போட்டா என்ன நினைப்பா, மனதை யோசிப்பீங்களா இல்லையா? நிச்சயம் சார். என் பொண்ணுக்கு நான் இப்பவே 100 சவரன் சேர்த்து வச்சிட்டேன். இனிமே எனக்கு கோல்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல. பாருங்க இந்த கான்ஃபிடன்ட் எங்க இருந்து வருது உங்களுக்கு? இது இப்ப பாருங்க, இப்ப உங்க மகளுக்கு 100 சவரன் சேர்த்து வச்சிட்டேன் கான்ஃபிடன்ட்ல பேசுறீங்க. அப்ப உங்க மகனுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? என் மருமகளுக்கே நான் 25 சவரன் சேர்த்து வச்சிட்டேன் சார். நான் அப்புறம் ஏன் சார் என் மருமகிட்ட எதிர்பார்க்கணும்? என் பையன் எதுக்கு இருக்கா? அப்ப நீங்க என்ன சொல்லணும், என் மருமகளுக்கு நகையே போட வேண்டாம், ஏன்டா 20 சவரன் இருக்கு நீ சொல்லணும். நீங்க நான் என் பொண்ணுக்கு 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணும்போது என் மருமக கம்மியா வருவாளா, நான் அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணுவேன்னு யோசிக்கணும். நீங்க நீங்க வரும்போது என்ன மனல்னா, ஒண்ணு வந்து
நான் வரதட்சணை கேட்க மாட்டேங்க மனநிலை இருக்கணும், அது இல்ல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க நான் பார்க்கக்கூடிய இடமே அப்படிப்பட்ட இடத்துல தான் பாப்பேங்கிறீங்க. இதுக்கு நீங்க அப்பட்டமாவே கேட்டு போயிருங்களா? நீங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பெறுவது வியாசகம் நான் தானா கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? வியாசகமா கேட்க மாட்டேன் சார். ஒரு புதிய சித்தாந்தம் அப்படின்னா, நான் நகை எதிர்பார்க்க மாட்டேன், அப்படி இல்லாத ஒரு பெண் இருக்காங்க ஒரு வீட்டுல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கானா என் வீட்டுக்கு மருமகளா கூட்டுப்பேன் நீங்க சொன்னா புதிய சித்தாந்தம். அது புதிய சித்தாந்தம். நீங்க எந்த நீங்க மருமகளும் என்ன வரமாட்டா. ஒண்ணு இல்ல, நீங்க யோசிச்சு நீங்க சொல்ற எப்படி தெரியுமா இருக்கு, நல்ல ஜுவல்லரி கடை மகையெல்லாம் பார்த்து பிடிச்சுப்பேன், வரதட்சணை கேட்டா வேணாம்னு சொல்லுவேன், நகையா அவ கடையில தானே இருக்குது. அதான் அவ்வளவுதான். நான் சொல்றேன். உங்க பொண்ணு ஒண்ணு பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க, ஆ. இருக்கக்கூடிய நகை இல்லாம போயிருச்சு ஏதோ ஒரு சூழல்ல அப்படின்னா நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுவீங்க அப்படின்னு. அப்படி அப்ப எப்ப நடந்துச்சு உங்களுக்கு அது? ஆக்சுவலி நாங்க முன்னாடி வந்து மதுரையில இருந்தோம் சார். சென்னைக்கு வந்தோம். திடீர்னு ஒரு 20 lakhs தேவைப்பட்டது. 20 லட்சம் 20 லட்சம் தேவைப்பட்டது. ஆனா சொந்தக்காரங்கிட்ட வாங்கல. நான் வச்சிருந்த நகையை பிளட்ஜ் பண்ணி நான் அவருக்கு கொடுத்தேன். அதுதானே சார் கௌரவம். இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சாச்சு, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நகை இல்ல, உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தமாக இருக்கு, எவ்வளவு கஷ்டமாக உணர்றீங்க நீங்க? சார் நான் அதாவது வந்து நான் மேட்சா போடணுன்றத வச்சு அவ சொல்றான். ஆனா என்கிட்ட நகை இல்லாம இருக்காது. எனக்கு போக தான் மற்றதெல்லாம் செய்ய வச்சுப்பேன். என்னுடைய நகையை நேற்று எடுத்து போட முடியல. இருக்கிற நகையை போட்டிருக்கேன். இதுக்கு மேட்சா இந்த கிரீன் நெக்லஸ் இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது லாக்கர்ல இருக்கு. இது ரொம்ப சோபிஸ்டிகேட்டட் டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப ஆடம்பரமான டிப்ரெஷன். நான் கூட டிப்ரெஷன்னா சார் நகை இல்லைன்னா பாவத்துல முக்கிய உட்கார்ந்து மூடி அழுவாங்க. மறைச்சு சொல்றாங்க. உண்மையா சொல்லணும்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க இப்போ உங்களோட அம்மா வந்து அவங்க நினைச்ச நகை கையில இல்லாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போனாங்கன்னா எவ்வளவு டிப்ரெஷனோட ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, புலம்பிக்கிட்டே ரெடி ஆவாங்க சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது அது இல்ல, ரெண்டு இது தான் நான் இல்ல. போட்டிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னன்னா என் அப்பா அவ்வளோ பண்ணுவாரு, நீ அதெல்லாம் பார்க்காம அந்த நகை இல்லைன்றத நினைச்சு நீ அங்க புலம்புற. என் அப்பாவுக்கு அவர் வெளியே காமிச்சிக்க மாட்டாருனாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு எவ்வளவு இருக்கும், நம்ம ஓ இப்படி போற, அது அவருக்கும் ஒரு ப்ரெஷர் தானே. அந்த ஃபீலிங் ஏன் உனக்கு முதல்ல வரணும்? நீ போற, உன் ஃபேமிலியோட போற, நல்லா தான் எங்க அப்பா வச்சு பாத்துக்கிறாரு, ஸோ நீ நல்லா கார்ல தான் போய் இறங்க போற, உன்னை ப்ரெசென்ட் பண்ணும்போது நீ வந்துட்டு சந்தோஷமா தான் ப்ரெசென்ட் பண்ண போற. அந்த நெகைனால உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? தூங்கும் போது புலம்பிட்டு இருப்பாங்க, சே நான் அப்படி இருந்தேன், சந்தோஷமா இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட இருந்திருந்தாலும் அது இருந்திருக்கலாம் அப்படின்னுவாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் மன நிறைவு அடைய மாட்டேங்கி. ஆமா, உண்மைதான் சார். நான் அடைய மாட்டேன் சார். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி நகை போடணுன்றது எனக்கு பிடிக்காத விஷயம். ஓகே, இப்போ இந்த அம்மா சொன்னது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அப்ப என்ன செய்யன்னு தெரியாம கையை பேசிக்கிட்டு நின்னேன், ஒரு எமோஷனலா வாழ்வா சாவாங்க மாதிரி ஒரு போராட்டம் இருந்துச்சு, அதை கூட என் தங்கம் தான் எனக்கு காப்பாத்துச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ வந்து நான் என் பொண்ணு வந்து +2 முடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து லா படிக்கும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அமௌண்ட் வந்து கட்டும்போது வந்து எங்களால் திடீர்னு வந்து 1.5 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் முதல் பேமெண்ட் கட்ட சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து அந்த நேரத்தில் வராமல் இருந்ததுனால அந்த ஜுவல்லு தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சதுங்க. பொண்ணோட மேற்படிப்புக்கு உங்க தங்கம் தான் உதவுச்சு. அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்களுக்கு படிப்பு இருக்குது, எங்களுக்கு படிக்க வைங்க, அந்த படிப்பு வச்சு நாங்கள் வந்து நிறைய நகை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த படிப்பை கூட இந்த ஜுவல்ல வச்சு தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அது அந்த நேரத்தில் வந்து உதவி பண்ணுதுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.